அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரா மாநிலம் மார்க்காபுரம் மாவட்டம் திரிப்புநாந்தகம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவா ரெட்டி. இவருடைய மனைவி தான் ஈஸ்வரி அம்மாள். இந்த தம்பதிகளுக்கு 2 மகள் இருக்காங்க. மூத்த மகளுடைய பேர் தான் துளசி வந்தனா. இவங்களுக்கு 9 வயசு ஆகுது. சம்பவத்தன்று தாத்தாவோட தூங்கிக்கிட்டு இருந்த 9 வயது சிறுமி காலையில் காணோம். இதனால் அதிர்ச்சி அடைந்த தாத்தா தான் பேத்தியை காணலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அம்மாள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டு முழுவதும். வீட்டில் எங்கே தேடியும் கிடைக்கல. உடனே கணவனான சிவா ரெட்டி கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவரும் அதிர்ச்சியாகி தன்னுடைய மகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த விஷயமானது கிராமம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. வீட்டில் தாத்தாவோட தூங்கிட்டு இருந்த 9 வயது சிறுமியை காலையில் காணோம், அந்த பெண்ணை யாரோ தூக்கிட்டு போய் ஏதாவது தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கிராமமும் பதட்டமாகுது. அதனால் அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பல பேர் அந்த சிறுமியை பல இடங்களில் வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிராமமுமே காலையில் இருந்து காணாமல் போன துளசி வந்தனாவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த துளசி வந்தனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு காலையில் இருந்து பூட்டப்பட்டு இருந்திருக்கு. ஏடா இது ஒட்டுமொத்த கிராமமே அந்த பெண்ணை காணலைன்னு சொல்லி வலைவீசி தேடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்த பெண் எங்கே போனா, அவள் வீடு வேற இப்போ பூட்டிகிட்டு இருக்க. எல்லா வீட்லேயும் போய் செக் பண்ணி பார்த்தியாச்சு, எந்த வீட்லேயுமே துளசி வந்தனா இல்லை. ஆனால் இந்த வீடு மட்டும் பூட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பெண் இந்த சிறுமியை யாரோ இதுக்குள்ளே வச்சு அடைச்சி பூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த கிராம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டுடைய பூட்டை உடைச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த வீட்டுக்குள்ளே தான் துளசி வந்தனா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த கிராம மக்கள் உடனடியாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தன்னுடைய மகளுடைய உடலை பார்த்து சிவா ரெட்டி கதறி துடிக்கிறாரு. அவங்களுடைய அம்மாவான ஈஸ்வரி அம்மாளும் தன்னுடைய மகளை மடியில் போட்டுட்டு கதறி துடிக்கிறாங்க. அதன் பிறகு போலீஸார்கள் உடனடியாக வீட்டுக்கு இறந்து பெண்ணுடைய சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் அந்த வீட்டில் இருந்த தடயங்களையும் சேகரிக்கிறாங்க. மேலும் அந்த வீட்டில் இருந்த அந்த பெண் எங்கே போனாங்க, அந்த பெண்ணான பாஜுபி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாஜுபி இருக்கக்கூடிய இடத்தை அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் மூலமாக கண்டுபிடிச்சி பாஜுபியையும் கைது பண்ணி காவலில் அழைத்து தங்களுடைய பாணியில் போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த 9 வயது சிறுமியான துளசி வந்தனா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரணை ஆரம்பிக்க அப்போ தான் பாஜுபி பல திடுக்கிடும் தகவலை வாக்குமூலமாக போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அளித்த வாக்குமூலத்தில் போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த துளசி வந்தனாவுடைய தந்தையான சிவா ரெட்டிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சு. நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம். சிவா ரெட்டிக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கமும் இருந்தது. அதனால் அவர் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தினமும் இரவு வரும்போது மது போதையில் வர்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை நடக்கும். அதன் பிறகு சிவா ரெட்டி கோச்சிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி என்னுடைய வீட்டுக்கு வந்துடுவார். அதன் பிறகு இரவு முழுவதும் நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம். இதையே நாங்கள் வழக்கமாக ஆக்கிட்டோம். ஆனால் சிவா ரெட்டி தன்னோட உல்லாசமாக இருக்கிறதுக்காக தான் மனைவி கிட்ட வேணும்னே சண்டை போடுறாரு அப்படிங்கிற விஷயமே ஈஸ்வரி அம்மாவுடைய மனைவியான ஈஸ்வரி அம்மாள், அதாவது இறந்து போன துளசி வந்தனுடைய அம்மாவான ஈஸ்வரி அம்மாளுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இதே நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சிவா ரெட்டி மது போதையில் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வருவார். நானும் அவரும் இரவு முழுவதும் உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. அடிக்கடி தந்தைக்கும் ஈஸ்வரி அம்மாவுக்கும் சண்டை நடக்கிறத துளசி வந்தனாவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன இது, அப்பா தினமும் மது போதையில் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போகிறாரு, காலையில் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்தனாவுக்கு தான் தந்தை மீதே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் அதாவது அந்த சிறுமி ரொம்ப சுட்டித்தனமான ஒரு பெண், படிப்பில் கெட்டிக்காரி, அந்த வகுப்பிலே அவள் தான் முதல் மார்க்கு. அதனால் தான் தந்தையோட நடத்தையில் அந்த சிறுமிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சரி, அப்படி அப்பா சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போகிற அப்பா அப்படி எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி துளசி வந்தனா முடிவு பண்ணியிருக்கா. சம்பவத்தன்று வழக்கம் போல் சிவா ரெட்டி தான் மனைவியான ஈஸ்வரி அம்மாள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே கோச்சிக்கிட்டு வெளியே போகிற மாதிரி வெளியே வராரு. தான் அப்பா எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக துளசி வந்தனாவும் தன்னுடைய அப்பாவுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க நைட் டைமில். அப்போ தான் தந்தையான சிவா ரெட்டி பாஜுபி வீட்டுக்குள்ளே போகிறத கவனிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே கதவு மூடப்படுது. அதனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலை. ஆனால் அப்பா இந்த பாஜுபி வீட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட துளசி வந்தனா நைஸாக வீட்டை சுற்றி வராங்க. அப்பாவும் துளசி வந்தனாவும் என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழியில் நமக்கு எதுவும் கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி வராங்க. அப்போ சிவா ரெட்டியும் பாஜுபியும் வீட்டில் தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க.
அந்த சமயம் பார்த்து அந்த வீட்டை சுற்றி வந்த துளசி வந்தனாவுக்கு ஒரு ஜன்னல் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. சரி, இந்த ஜன்னலை திறந்து பார்ப்போம், ஒருவேளை அப்பாவும் அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த ஜன்னலை திறக்கும்போது ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா திடீர்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெட்டியும் பாஜுபியும் திரும்பி பார்க்க அங்கு ஜன்னல் வழியாக துளசி வந்தனா இவங்க 2 பேருமே தனிமையில் இருக்கிறத பார்த்துறாங்க. அதை சிவா ரெட்டியும் பார்த்துறாங்க. தன்னுடைய மகள் பாஜுபியோட நான் தனிமையில் இருக்கிறத பார்த்துட்டாலே அவள் போய் தன்னுடைய மனைவியான ஈஸ்வரி அம்மாள் கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெட்டி வேகமாக தன்னுடைய மகளை பிடிக்கிறதுக்காக வெளியே வராரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறத துளசி வந்தனா பார்த்துருக்காங்க. அப்பா கோபத்தில் அம்மாவை அடிக்கிறதையும் பார்த்துருக்காங்க. அதனால் அப்பா என்ன நம்மளை அடித்து கொடுமைப்படுத்துவாரோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த துளசி வந்தனா நேராக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாராங்க. அதன் பிறகு எங்கே தான் மனைவிக்கிட்டையும் குடும்பத்தார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெட்டியும் உடனடியாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. வரும்போதே தன்னுடைய மகளை கோபமாக மறைச்சு பார்க்குறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்த துளசி வந்தனா தான் அப்பா நம்மளை அடிச்சிடுவாரோ அப்படின்னு பயத்தில் அவள் பார்த்த எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவள் வீட்டுக்கு வந்ததுமே பயத்தில் நடுங்கி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அப்போ வீட்டுக்கு வந்த சிவா ரெட்டி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய மகள் தான் பாஜிபியோட உல்லாசமாக இருந்ததை பார்த்தாலும் கூட தான் மனைவிக்கிட்டையும் தன்னுடைய தந்தைக்கிட்டையும் அதாவது தாத்தா கிட்டையும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம ரகசியம் எப்படியோ நம்முடைய மகளுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இதை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே சொல்லிடுவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருந்திருக்காரு. சரி, நம்ம இதை பற்றி பாஜுபி கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லுவோம், அவள் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெட்டி ஃபோன் பண்ணி நைட்டு வெளியே பாஜுபி கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, ஆனால் வந்ததோ யார்கிட்டையுமே சொல்லலை, நானும் செக் பண்ணிட்டேன், என் மனைவிக்கும் நம்மளுடைய விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி பாஜுபி கிட்ட சொல்லிடா. அப்போ தான் பாஜிபி சொல்லியிருக்காங்க, இல்லை உன் மகளுக்கு எப்படியோ நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவள் இன்றைக்கி இல்லாட்டா கூட இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த நம்மளுடைய ரகசியத்தை வெளியே சொல்லிடுவா அப்படின்னு பயந்துருக்காங்க. இல்லை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சிவா ரெட்டி ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்போ பாஜிபி சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படியே பயத்தோடு நம்ம இருக்கிறது, நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன் மகளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்லா யோசித்து பார்த்த சிவா ரெட்டிக்கும் அதுதான் சரின்னு பட்டிருக்கு. ஆமாம், நாமளும் ஒவ்வொரு நாளும் பயத்தோடைய வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும், நம்முடைய ரகசியமும் நம்முடைய மகளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறும், அதனால் பாஜிபி சொல்கிற மாதிரியே நம்முடைய மகளை கொண்டுடலாம் அப்படின்னு சிவா ரெட்டியும் முடிவு பண்ணுறாரு. அப்போ பாஜிபி கிட்டே கேட்குறாரு, சரி நீ சொல்கிற மாதிரியே என்னுடைய மகளை கொண்டுடலாம், ஆனால் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாஜிபி சொல்கிறாங்க, உன்னுடைய மகள் தூங்கின பிறகு நைஸாக அவளை என்னுடைய வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வா, என்னுடைய வீட்டில் வச்சு அவளுடைய கதையை முடிச்சிடுவோம், உன் வீட்டில் வச்சு முயற்சி பண்ணால் உன்னுடைய மகள் கத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாருமே முழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாமளும் மாட்டிப்போம், அதனால் அவள் தூங்கின பிறகு நைஸாக அவள் எந்திக்காத வகையில் நான் என்னுடைய வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மகள் எப்போ தூங்குவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அந்நேரம் பயத்தோடே இருந்த துளசி வந்தனாவை அவருடைய தாத்தா தான், ஏமா ஒரு மாதிரியாக இருக்க, சரி வா தாத்தா கூட வா, நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்திலே போட்டு தூங்க வச்சுருக்காரு. அதன் பிறகு தாத்தாவும் தன்னுடைய தந்தையும் மகளும் நல்லா அசந்து தூங்கின பிறகு சிவா ரெட்டி நைஸாக துளசி வந்தனாவை தான் தோளில் போட்டுட்டு அப்படியே நைஸாக வீட்டுக்கு வெளியே வந்திருக்காரு. அப்போ இவருக்காக காத்திருந்த பாஜிபி உடனடியாக அவங்கள தன்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் பாஜிபி சொல்லியிருக்காங்க, முதல்ல உன் மக கத்தாத அளவுக்கு அவருடைய வாய்க்குள்ளே துணியை வச்சு திணிச்சு அதை நீ லாக் பண்ணு, அது வாய்க்குள்ளே துணி வச்சு கெட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அந்த துளசி வந்தனாவுடைய வாய்க்குள்ளே துணியை திணிச்சிருக்காங்க. அப்போ அந்த அசைவின் காரணமாக திடீர்னு மூச்சு விட முடியாமல் துளசி வந்தனா முழிச்சிருக்காங்க. இதை பார்த்த பாஜிபியும் சிவா ரெட்டியும் அதிர்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்ணு கத்தாத அளவுக்கு வாய்க்குள்ளே துணியை திரித்து அவசரமாக அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கயிறை எடுத்து 2 பேருமே சேர்ந்து சிறுமின்னு கூட பார்க்காம தன்னுடைய மகள்னு கூட பார்க்காம சிவா ரெட்டி தன்னுடைய மகளான துளசி வந்தனாவுடைய கழுத்தை அந்த கயிறால் இறுக்கி கொடூரமாக துடிக்க கொலையும் செஞ்சுருக்காரு. அதன் பிறகு அவர் நைஸாக தன்னுடைய வீட்டுக்கே போய் எதுவுமே தெரியாதது போல் படுத்து தூங்கிறாரு. அதன் பிறகு இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நம்ம பாடியை கொண்டு போய் எதுவும் செய்ய முடியாது, அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக உன்னுடைய வீட்டிலே இருக்கட்டும், நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரெட்டி பாஜிபி கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடாரு. அதன் பிறகு பாஜிபியும் ஆமாம் சரி இப்போவே விடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே யாராவது பார்த்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில் அந்த குழந்தையான துளசி வந்தனாவை மறைச்சி வச்சுட்டு
அவங்களும் வீட்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அதன் பிறகு தான் வந்து பக்கத்தில் தாத்தாவுடைய பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த சிறுமியை காணலையே அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த எல்லாருமே தேடின பிறகு தான் இந்த ஒரு வீட்டில் மட்டும் ஏன் வீடு பூட்டியிருக்கு, இந்த வீட்டில் இருந்த பெண்மணி எங்கே போனாங்க, நேற்று வரைக்கும் இருந்தவங்க இன்றைக்கி காலையிலேருந்து எங்கே போனாங்க, நைட்டு கூட நான் பார்த்தனேன், அது நைட்டோட நைட்டாக அந்த பெண் எங்கே போனா அப்படின்னு சொல்லி பலருக்கும் சந்தேகம் வந்ததால தான் அந்த வீட்டோட பூட்டை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது தான் துளசி வந்தனாவுடைய உடல் கிடந்தது. தற்போது போலீஸாருடைய விசாரணையில் இந்த உண்மையும் வெளியே வந்துச்சு. இதையடுத்து இந்த கொலையை செஞ்சது சிவாரெட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் அவரோட வீட்டிலே வந்து அவரை கைது செய்ய வந்தாங்க. அப்போது அட பாவி, நீ தான் கொலையே பண்ணிவிட்டு எங்களோட சேர்ந்து இப்படி நடிக்கிறியா, உன்னுடைய தகாத உறவுக்காக உன்னுடைய உடல் தேவைக்காக இப்படி பெத்த பொண்ணும் கூட பார்க்காம இப்படி அந்த பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கொதிச்சு போயிருக்காங்க. அந்த துளசி வந்தனா அப்படிங்கிற சிறுமி வந்து எல்லாரோடையும் ரொம்ப பாசமாக அன்பாக கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கோபம், அப்படி அழகான ஒரு பெண்ணை இப்படி கொன்னிட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதன் பிறகு போலீஸார் தான் எல்லாருக்கிட்டே இருந்து தடுத்து நிறுத்தி அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நடந்தே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பவும் வந்து ஆத்திரம் தீராத அந்த பகுதி மக்கள் அவர் நடந்து போனாலும் கூட அவரை அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி அவர் காவல் நிலையம் உள்ளே போகிற வரைக்கும் ஒவ்வொருத்தராக வந்து அடிக்கிறது, பெண்கள்லாம் வந்து செருப்பால் அடிக்கிறது, இப்படி அவரை அடித்தே தான் காவல் நிலையம் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க. தற்போது இந்த சம்பவமானது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.